ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் சிந்தனைக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 136 சங்கீதம் 16 வசனம். சங்கீதம் 136:16. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி இங்கே சங்கீதக்காரன் ஆண்டவருடைய காரியங்களை குறித்து மிக அழகாக சொல்கின்றார். ஏனென்றால் தேவன் நம்மை அவருடைய சாயலினாலே உருவாக்கியதால் நாம் அவருக்கு அதிக விலையேற பெற்றவர்கள் என்று சொல்லி இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சாயலினாலே நாம் உருவாக்கப்பட்டதினால் அவருக்கு அதிக விலையேற பெற்றவர்கள் நாம். இஸ்ரவேலர்கள் அங்கே எகிப்திலே அடிமைகளாக இருக்கும் பொழுது அவர்கள் விடுபட்ட விதம், அந்த வனாந்திர பயணம் மற்றுமாக கானான் தேசத்தை சுதந்திரிக்கிற காரியங்கள் நமக்கு நன்றாக தெரியும். இதில் இஸ்ரவேலின் சரித்திரத்தின் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு முறை குறிப்பிடும் பொழுது அங்கே ஆண்டவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் இதை குறிப்பிடுகின்றான். ஏனென்றால் ஆண்டவரை கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் எப்படி நடத்தினார், எகிப்தில் இருக்கும்போது அவர்கள் எப்படி நடத்தினார், அந்த கானான் தேசத்திற்கென்று அவர்கள் அழைத்து வரும் பொழுது ஆண்டவரை கர்த்தர் எப்படி நடத்தினார், எல்லா சூழ்நிலையிலும் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய மகத்தான காரியங்களை குறித்து அங்கே சொல்லுகின்றார் சங்கீதக்காரன். ஆக அந்த இஸ்ரவேலின் சரித்திர நிகழ்வுகளே எதுவுமே தற்செயலாய் நடந்ததல்ல என்பதை நமக்கு மிக அழகாக நினைவுபடுத்துகின்றது. ஒவ்வொரு நிகழ்வும் தேவன் திட்டமிட்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை கர்த்தர் நடத்தினார். அவர்களை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை கர்த்தர் திட்டமிட்டு ஒவ்வொரு காரியங்களையும் மிக அழகாக நேர்த்தியாக அந்த யோசனையில் பெரிய தேவன் நடத்தினார். ஏனென்றால் தான் படைத்த இந்த ஜனங்களின் மேல் அவர் வைத்துள்ள அந்த மாறாத ஒரு அன்பை இது மிக அழகாய் சுட்டு காண்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் இம்மட்டுமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை கர்த்தர் நடத்தி வந்திருக்கின்றார். அவருடைய அன்பின் வழிநடத்துதலையும் நன்மையான காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை கர்த்தர் செய்திருக்கின்றார். ஒருவேளை வனாந்திரம் போல் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எண்ணங்களிலே வனாந்திரம் போல் யாத்திரை இருந்தாலும் அதிலும் அவருடைய கிருபையினாலே நம்மை அற்புதம் ஆண்டவரை கர்த்தர் நடத்திருக்கின்றார். ஆகவே அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் கடந்து செல்வோம். இந்த புதிய நாள் காலை வேளையிலும் அவர் கிருபை எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வளர்த்துவாராக. ஆமேன். God bless you. Thank you.